Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 957 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல கோபி ட்ரேக்கை கான்டாக்ட் பண்ணால அவன் சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு அவன் பயங்கரமா ஷாக் ஆயிடுவான். ஏன்டா வெளியில இவ்வளவு பஞ்சாயத்தாடா போயிட்டு இருக்குதுன்னு. என்ன மேட்டர்னா அந்த பஞ்சாயத்தை சால்வ் பண்ண உலகத்துல இருக்க ஏகப்பட்ட நேவி சோல்ஜர்ஸ் அங்கதான் போயிட்டு இருக்காங்களாமா. சோ அதனால இவங்க பிளான் பண்ணபடி டெஃபினட்டா லேண்ட் ஆஃப் ஆனோல என்ன ஒரு பஞ்சாயத்து நடந்தாலும் நேவி ஆளுங்க உள்ள வரவே மாட்டானுங்க. இவனுங்க பிளானுமே அதான். அப்படியே வரணும்னு நினைச்சாலும் அவங்க கிட்ட தேவையான சோல்ஜர்ஸ் இல்ல. இருந்தா மட்டும் என்ன லேண்ட் ஆஃப் ஆனோ என்ன கவர்மெண்டால அஃபிலியேட் பண்ணப்பட்டதா இல்ல கைடோ ஓடுது. எவனாச்சும் குறுக்க தேவையில்லாம வந்து ஒம்பு பண்ணானா காதை கடிச்சு வச்சிருவான். இப்போ பிக்மா வந்து ஒனியஷிமாக்கு வந்திருக்கா. அவங்க ஒன்னாதான் ரொம்ப நாளா இருக்காங்க. என்ன ஆகுமோ தெரியலாமா. ஆக்சுவலா நேவி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்கன்னு தான் பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேர்த்த பத்தி தான் ஊர் உலகத்துக்கே தெரியுமே. ஒன்னா சண்டை போடுவாங்க. யாராச்சும் ஒருத்தர் செத்தா கூட போதுங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னு இவன் சொன்ன உடனே அங்க கோபிக்கு தூக்கி வாரி போடும். என்னடா சொல்ற என்ன சொல்ற, ஐயோ இனிமேட்டு யாராவில தடுக்க முடியாதுன்னு கதறுவான். இப்ப என்னன்னா ட்ரேக்கு லூஃபி என்ன பண்ணிட்டு இருக்கான் ஏது பண்ணிட்டு இருக்கான்னு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. ஆனா அந்த சைஃபர் போல் ஜீரோ இருக்கானே அவனுக்கு லேண்ட் ஆஃப் ஆனோல உலாத்திட்டு இருந்ததா பார்த்தானாமா. அதான் ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. ஆனா அவனுக்கு என்ன தோணுதுன்னா இந்த கைடோவோட இடத்துக்கு வந்து வேர்ல்டு கவர்மெண்ட் அவங்க கிட்ட ஏதோ பிசினஸ் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன்பா. அதான் உரோச்சி கிட்ட வந்து பேசிட்டு போனாங்களே அந்த மேட்டரை சொல்றான். அந்த மேட்டரை கேட்ட உடனே ட்ரேக்குக்கே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா நீங்க எல்லாம் கவர்மெண்டா இல்ல காவாலி பள்ளியலான்னு. பின்ன பைரட்டு கூட எல்லாம் போய் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. அதான் வெளியில நல்ல வேஷம் போறது உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு வேலையை பண்றது. சரி இப்போ கோபி எங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த போவா ஹன்காக் இருக்காளே அவளை புடியதான் போயிட்டு இருக்காங்களாமா. எங்கன்னா அந்த விமென்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களே அந்த ஐலாண்டை நோக்கி. இத மார்கரெட் பாத்துருவா. உடனே இந்த மேட்டரை போவா ஹன்காக் கிட்ட சொல்லணும்னு சொல்லி அடிச்சு புரண்டு ஓடுவா. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அந்த நியூஸ் பேப்பர்ல அந்த நியூஸை படிச்சு பார்த்துட்டு பயங்கரமா கதறி கதறி அழுதாங்க. ஆனா பல பேர் அதை பார்த்துட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. எப்பவோ நடக்க வேண்டிய விஷயம் இப்பதான் நடக்குது. எல்லாத்தையும் கொல்லுங்க. அவங்க எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்கற நாயிங்க. பைரட் எம்பரஸ் ஹாக்கை குளோனு அவன் இவன் எவனுமே இருக்க கூடாது. எல்லாத்தையும் கொன்னு குப்பையில போடுங்கடாமா. என்ஜாய்மெண்ட் என்ஜாய்மெண்ட் அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட். பட் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அவங்க எல்லாம் பேரமௌண்ட் வார்ல வந்து நமக்காண்டி சப்போர்ட் பண்ணி தானே நின்னாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும். என்ன இருந்தாலும் ரெவரியில் எடுத்த டெசிஷன் அதை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். எப்படி இந்த விஷயத்தால வேர்ல்டு கவர்மெண்ட் அடுத்தடுத்த ஆக்ஷனை உடனே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எல்லாம் இந்த உலகத்துல பயங்கரமான பவர் சொல்லவங்க. அதை காலி பண்ணா என்ன ஆகும் ஏதாவும்னு கடைசி வரைக்கும் என்னன்னு சொல்லாம இப்படி பரபரப்பா இருக்கிறத மட்டும் தான் காட்டுவாங்க. இப்படி காதை சுத்தி மூக்க சுத்தி காலை சுத்தி தலையை சுத்தி கடைசியில தான் சொல்றாங்க நம்ம ஈஷோ ஆசைப்பட்டானே இந்த மாதிரி வார்லாட்ஸுங்க எல்லாத்தையுமே காலி பண்ணுன்னு. அதான் பண்ண போறாங்க. அதாவது 7 வார்லாட்ஸையுமே ஒரு பைரட்டா கன்சிடர் பண்ணி அவனுக்கு பைரட் தான். ஆனா இனிமேட்டு அவங்க கவர்மெண்டோட டைப்ல இல்ல கழட்டி விட்டாங்க. அவங்க எல்லாத்தையுமே காலி பண்ண போறாங்களாமா. இவனுங்க தான் கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பைரட்ஸுங்க. இவங்கள கவர்மெண்ட் எப்பவுமே எதுவும் பண்ண மாட்டாங்க. மத்த பைரட்ஸை காலி பண்ணுனா இவங்களை யூஸ் பண்ணி காலி பண்றது. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா அந்த வார்லாட்ஸுங்க ஆவுன்னா மாறிக்கிட்டே இருப்பானுங்க. உருப்படியா நிரந்தரமா இருக்கிறது கொஞ்சம் பேர் மட்டும்தான். இப்ப நம்ம குரோக்கோடைல எடுத்துக்கங்க. அலபாஸ்டால போய் அலப்பறை பண்ணிட்டு தெரிஞ்சான். லூஃபி வந்து போட்ட போல அங்கேயே மட்டை குரோக்கோடைல ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் மார்ஷல் டி டீச் உள்ள வந்தான். அதான் பிளாக் பியர்டு. பட் அவன் வந்தது கவர்மெண்ட்டுக்கு கீழே வேலை பார்க்க இல்ல. அவனோட வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுக்கிறதுக்காக. முடிச்ச உடனே பதவியை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான். அப்புறம் ஃபர்ஸ்ட் சன் ஆஃப் த சீன் சொல்லிட்டு ஜிம்பை இருக்கானே அவனும் வார்லாடா இருந்தவன். அவன் பாத்தீங்கன்னா பேரமௌண்ட் வார்ல லூஃபி கூட சேர்ந்து சண்டை போறேன்னு கவர்மெண்ட்டை எதிர்த்து சண்டை போட்டிருக்கான். அப்படி இருக்கும்போது அவனை எப்படி வார்லாடா வைப்பாங்க. சொல்ல போனா அவனே ரிசைன் பண்ணிட்டான். இப்படி 3 பேர் ஆயிருச்சா. அடுத்தது இந்த கெக்கோ மொரியா. அந்த அண்டாவை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். லூஃபி கிட்ட நல்லா செருப்படி வாங்கினா. பட் அதுக்கப்புறம் பேரமௌண்ட் வாருக்கும் வந்து சண்டை போட்டான். ஆனா கவர்மெண்ட்ல இருக்க ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம் இவன் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலேயே குமா டோஃப்ளமிங்கோன்னு எல்லாம் சேர்ந்து போட்டு தள்ள ட்ரை பண்ணாங்க. செத்துட்டான்னு நினைச்சாங்க. பட் அந்த லூசு பையன் சாகாம மறுபடியும் எஸ்கேப் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் பிளாக் பியர்டு கிட்ட போய் செருப்படி வாங்கினான்னு வைங்க. அதே நேரம் டோஃப்ளமிங்கோ ட்ரெஸ்ரோசாவியே அவன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கும் எம்பரர்ஸ்க்கும் நடுவுல இருந்து ஒரு புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆயுதத்தை மாத்துறது டெவில் ஃப்ரூட்டை மாத்துறதுன்னு. சொல்ல போனா இவன் ஒரு நம்பிக்கையான புரோக்கர். ஆனா அவனையே ஒருத்தன் தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கிறதுக்கு ஒரு டீமோட வருவான்னு யாரும் எதிர்பார்க்கல. லூஃபி லான் எல்லாம் வந்து போல்ந்து கட்டிட்டாங்க. இனி பாத்தீங்கன்னா அந்த 4 எம்பரர்ஸ் பிக்மாம் கைடோ ஷாங்க்ஸ் அப்புறம் பிளாக் பியர்டு இப்படி ஒரு 4 எம்பரர்ஸ்னு வைங்க. இப்படி ஒரு 3 கிரேட் பவர்ஸ் அதாவது நேவி எம்பரர்ஸ் வார்லாட் இருக்கிறதுனால தான் எல்லாமே பேலன்ஸ்டா இருக்குது. ஆனா வார்லாட்ஸால அந்த கிங்குகளுக்கெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை. உதாரணத்துக்கு அலபாஸ்டா கிங்டம்ல நடந்துச்சு படாத பாடுபட்டு சரி பண்ணாங்க. அப்புறம் ட்ரெஸ்ரோசா கிங்டம் அங்கேயுமே கிங் ரிகு அவரும் படாத பாடுபட்டு மறுபடியும் அவங்க கண்ட்ரியை சரி பண்ணாரு. சோ பாதிக்கப்பட்ட இவங்க 2 பேரும் தான் இந்த மாதிரி 7 வார்லாட்ஸ்ங்கிற ஒரு சிஸ்டமே வேண்டாம் அவங்களை அழிச்சிடலாம்னு சொல்லி அவங்க பட்ட
பட்ட கஷ்டம் அது இதுன்னு எல்லாத்தையுமே எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டோன்னே மெஜாரிட்டி ஆஃப் கிங்ஸ் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அவங்களை காலி பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அதை அபிஷியலா அனௌன்ஸும் பண்ணியாச்சு. இனிமேட்டு வார்லாட்ஸுக்கும் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்ல. அவங்களுமே இனிமேட்டு ஒரு பைரட்ஸுங்க தான். அவங்களை எங்க பார்த்தாலும் பொழந்துகிட்டு முடிவே பண்ணிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி நியூ வேர்ல்டுல இருக்க எம்டி பிளஃப்ஸ் ஐலாண்ட காட்டுறாங்க. அங்கதான் நம்ம பகி இருக்கான். அவனால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. ஆமா 7 வார்லாடுன்னு சொல்லிட்டு கெத்தா சுத்திட்டு இருந்தான். இப்ப சட்டுன்னு இப்படி மாத்திட்டாங்கன்னா ஏன்டா crocodileம் டோஃப்ளமிங்கோவும் பண்ண பஞ்சாயத்துக்கு இப்படியாடா புசுக்குன்னு ரூலா மாத்துவீங்க? நான் என்னடா பண்ணேன்? என்னைய மட்டும் சேர்த்தீங்கடா அப்படி இப்படின்னு காட்டுக்கத்து ஏத்திட்டு இருப்பான். சுத்தி இருக்கவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா இவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான நிறுத்த மாட்டான். இப்ப என்னன்னா இவங்களை சுத்தி வளர்ச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னு கேட்டா கதறி கதறி உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருப்பான். வாழ்க்கை பூரா இப்படியே இருந்துடலான்னு ஒரு பிளான போட்டு வச்சிருந்தனே எல்லாத்தையும் ஒரு மீட்டிங்ல நாசம் மட்டானுங்களே படுபாவி பழுகன்னு அவனால தாங்க முடியல. அதே நேரம் ஒயிட் பியர்டோட பையன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சுத்திட்டு இருந்தானே அவனையுமே ரவுண்டு கட்டிட்டாங்க. ஆக்சுவலா எனக்கு ப்ரொடெக்ஷன் தானே கொடுக்கணும், ஏன் மம்மி என்னைய ரவுண்டு கட்டி அடிக்க வராங்கன்னு வேற டவுட். அப்புறம் அந்த க்ளூம் ஐலாண்ட்ல இருக்கானே ஹாக்ஸ் அங்கேயே ரவுண்டு கட்டிட்டானுங்க. குஜால பாத்தீங்கன்னா ஒரே கலவரம். ஸ்னேக் பிரின்சஸ் இந்த மாதிரி நமக்கு பஞ்சாயத்துன்னு பாட்டி போய் இந்த மாதிரி வார்லாட் எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அடுத்த செகண்ட் மார்கரெட் வந்து நம்ம எல்லாத்தையும் ரவுண்டு கட்டிட்டாங்கம்பா அப்படின்னா சண்டை ஸ்டார்ட் ஆக போகுது. அவ சொல்லிடுவா யாரும் கவலைப்படாதீங்க, ஒரு சில விஷயத்த அவங்க மறந்துட்டாங்க, ஞாபகப்படுத்தினா போதும் சரியாயிரும்பா. ஏதோ பிளான் வச்சிருக்கா போல. இங்க பக்கிய ரவுண்டு கட்டி சரண்டர் ஆக சொல்லுவாங்க. கூட இருக்கவங்க எல்லாம் என்ன பாஸ் குறுக்கு சந்தில விழுந்து ஓடிடலாமான்னு கேட்பாங்களா? சும்மா நெருப்பான்னு சண்டை போடணும் அப்படி இப்படின்னு மொத்த க்ரூ மெம்பர்ஸையும் வேற லெவல்ல உசுப்பத்தி விட்டுட்டு இருப்பான். அவன் தான் எல்லாத்தையும் நம்புற மாதிரி அழகா பேசுவானே அப்படித்தான் நம்பி எல்லாம் இப்ப சண்டை போட ரெடி ஆயிட்டாங்க. இங்க இந்த வீவில ரவுண்டு கட்டினவன டேய் ஒழுங்கா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு பேசி பார்த்தா முடியாதும்பாங்க. அப்படின்னா அந்த தடிமாட்டு பையகிட்ட அவங்கள கொன்றும்பா. இவன் யாரு எவன்னு தெரியல, நல்லா மூக்குக்கு கீழே ஒயிட் பியர்டு மாதிரி கொம்பு மாதிரி மீசிய வச்சுக்கிட்டு நான் தான் அவரோட பையன்னு சொல்லிட்டு சுத்துறான். கண்டிப்பா அது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்க ஹாக்கை பாத்தீங்கன்னா பதற மாதிரி இல்ல, செம்ம எக்ஸைட்மெண்ட்ல இருக்கான். ஏன்னா இவன் அந்த கவர்மெண்ட் ஆளுங்க விரட்டி பல வருஷங்கள் ஆகுது. இப்ப மறுபடியும் அந்த மாதிரி சேஸ் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சந்தோஷம். வாங்கடா ஒரு கை பாத்திரலான்ட்டு ரெடியா இருக்கான். இப்போ இவங்க எல்லாத்தையுமே 7 வார்லாட்ஸா வச்சதுக்கு காரணம் என்ன? இவங்க தான் பைரட்ஸ்ங்களையே பவர்ஃபுல்லான ஆளுங்க. எம்பரர்ஸ் எல்லாம் அடுத்த லெவலு ஸ்டாண்டர்ட் லெவல்ல சொல்லுவோம். அவங்க கிட்ட நேவி ஆளுங்க சண்டை போட போறாங்கன்னா டெஃபினட்டா பெரிய பாம்பு வெடிக்க போகுது. அங்க எம்பரர்ஸை எதிர்த்து அங்க ஒரு சண்டை, இங்க வார்லாட காலி பண்ண ஒரு சண்டை. யார் யாரெல்லாம் மண்டைய போட போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.